வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்குவதில் விதிவிலக்கு வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் பெறுவதற்காக ரேஷன் கடைகள் குவிந்த பொதுமக்கள். பயனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு சனி ஞாயிற்றுக்கிழமைகளை வழங்கவும் ஏற்பாடு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை சுமூகமாக நடத்த நீதிமன்றமே குழு அமைக்கும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிரடி உத்தரவு. குடிசை தொழில் உற்பத்தி பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். %10 இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சமூக நீதி மற்றும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என குற்றச்சாட்டு. சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்குவதில் விதிவிலக்கு அளிக்குமாறு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 1000 ரூபாய் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்க தடை விதிப்பை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகவும் அறிவுறுத்தினர். இதனிடையே சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்குவதில் விதிவிலக்கு அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்போம் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக நியாய விலைக் கடைகளில் 2வது நாளாக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டதால் ஏராளமான குடும்ப அட்டைதாரர்கள் குவிந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். திருப்பத்தூரில் உள்ள 12000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதனால் காலை முதல் நியாய விலைக் கடைகளின் முன்பாக ஏராளமானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். பேர் அனுஷியா ஃப்ரம் திருப்பத்தூர். உங்களுக்காக எடப்பாடி அரசு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நிஜமாவே மழை தண்ணி இல்லாமல் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு இந்த 1000 ரூபாய் வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு நிஜமாவே இந்த எடப்பாடி அரசு 1000 ரூபாய் கொடுத்தது உண்மையில எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். தமிழக மக்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோடு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்வு. இதேபோன்று சைதாப்பேட்டையில் உள்ள பல்வேறு நியாய விலைக் கடைகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் பணத்தை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. காலையிலிருந்து மக்கள் நீண்ட வரிசை நின்று இலவச பொருட்களை வாங்கிச் சென்றனர். மேலும் பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொய்வின்றி வழங்கப்பட உள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். இது எங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுது தானே, ஏன்னா இல்லாதவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும். 1000 ரூபாய் இந்த கோர்ட் வறுமை கோட்டு கிலோ மட்டும் கொடுக்கணும். அது ஏற்கனவே அது முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். அது இப்போ கொடுத்து முடிச்சுட்டாங்க. அது கொடுக்கறது தான் நல்லது. வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கொடுக்காம நிறுத்தினா தான் கஷ்டம். அது கொடுத்துட்டா கொடுத்துடலாம். இலவசமாக கொடுக்குறது எப்படி என்ன நினைக்கிறீங்க? இலவசன்றது கவர்மெண்ட் என்னன்னா இப்படி தான் நான் சொல்றது என்னன்னா, தக்காளி இப்போ கம்மியாக தான் இருந்தது. இப்போ 2 காசு கொடுக்கறதுக்கு முன்னாடிலேருந்து கம்மியாக தான் இருந்தது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபான்னு போடுறாங்க. மக்கள்கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க, எடுக்கவும் செய்கிறாங்க. இப்படி கொடுத்துட்டு இப்படி தான் வாங்குறாங்க. கோயம்புத்தூரில் உள்ள நியாய விலைக் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வாங்க காலையிலேயே மக்கள் குவிந்தனர். பணம் மற்றும் இலவச பொருட்கள் வந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். காலதாமதமானதை அடுத்து பொறுமை இழந்த மக்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை சுமூகமாக நடத்துவதற்கு நீதிமன்றமே குழு அமைக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன.
அதன்படி வருகிற ஜனவரி 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அறிவிப்பாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்று பல்வேறு குழுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளன. இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை சுமூகமாக நடத்துவதற்கு நீதிமன்றமே குழு அமைக்கும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். போதிய கருத்து ஒற்றுமை இல்லை என்றால் இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வழக்கில் மதுரை காவல் ஆணையர், புறநகர் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆஜராகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தீப்பெட்டி, வெட் கிரைண்டர், துணிப்பை, அலுமினிய பாத்திரங்கள், மீன்பிடி தொழிலுக்கான உபகரணங்கள் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மீதான GST வரி விகிதங்களை குறைத்திட வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 32வது GST கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் குடியிருப்பு கட்டடங்கள் தொடர்பான கட்டுமான தொழில் சேவைகளுக்கு இணக்க முறையில் வரி செலுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. GST கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் கைத்தறி பொருட்கள், ஜவ்வரிசி, தீப்பெட்டி, வெட் கிரைண்டர் உள்ளிட்டவற்றின் மீதான வரி விகிதத்தை குறைக்க வலியுறுத்தினார். மேலும் பம்ப் செட்டுகள், வணிக சின்னமிடப்படாத நொறுக்கு தீனிகள், குளிர்பானங்கள், பிஸ்கட்டுகள், இயற்கை மற்றும் செயற்கை உரங்கள், கற்பூரம், காகித பொருட்கள், மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உள்ளிட்டவற்றிற்கு வரி விலக்கு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நாம் முன்வைத்த கோரிக்கை என்று சொன்னால் 62 பொருட்கள், சரக்குகள், சேஃப்டி மேட்சஸ், இது வந்து செமி மேக்கனைஸ்டு அண்ட் ஃபுல்லி மேக்கனைஸ்டு. இது அவங்க அந்த தரப்பில் அந்த சிவகாசி, வெள்ளூர் பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இது பிரதான தொழில். இது 12% ஆகணும்னு தான் அவங்களுடைய வந்து ரொம்ப நாள் டிமாண்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுத்துருக்குறோம். அதையும் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்கில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் ஓடிச்சதுனால அந்த துணிகளான பைகள், அந்த பைகள் பொறுத்தவரையில் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடாது. அது குறைஞ்சபட்ச டேக்ஸ் வந்து 5% இருக்கணும். இப்போ 12, அதே போல் 18 வேரியஸ் ஸ்லாப்ஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ண துணி பைன்னு வந்ததுன்னா அது வந்து இப்போ என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்ற அடிப்படையில் அது 12% இருக்கணும், அது 5% இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த அலுமினியம் பாத்திரங்களை ஏழை எளிய மக்கள் குறைக்கிறதுனால அதுவும் வந்து 12% வந்து குறைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல் அந்த ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் வந்து திருப்பி யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் இப்போ பிளாஸ்டிக்கில் வந்து 14 வகையான பொருட்கள் நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் நடப்பு நிதியாண்டின் கடனுதவி மதிப்பீட்டு அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டை உள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் நபார்டு கடனுதவி மதிப்பீடு அறிக்கையை வெளியிட்டனர். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் பிளாஸ்டிக் தடை மாற்றுப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் அதனை தயாரிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்றும் கூறினார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்ய 12 திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் தமிழ்நாட்டில் ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய 14 பிளாஸ்டிக் பொருட்களை தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. இதனால் பொதுமக்களிடையே மாற்றுப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. புதிய நீரொழுங்கி அமைக்கும் திட்டத்திற்கு 387.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான நபார்டு வங்கி 368 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வழக்கமாக நபார்டு வங்கியால் தமிழ்நாட்டிற்கென ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி ஒதுக்கீட்டினை காட்டிலும் இந்த தொகை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் மீது இந்த வங்கி கொண்டுள்ள அக்கறையை காட்டுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சி ஏற்படுத்த 5 மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு 500 கோடி ரூபாய் கடனுதவி தேசிய பால் வளர்ச்சி கழகத்தின் மூலம் நபார்டு வங்கி வழங்கியுள்ளது என்பதை இங்கே கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதா எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புக்கிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் தாக்கலான போது திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஆகிய முக்கிய எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன.
இருப்பினும் அங்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சமத்துவத்திற்கான இளைஞர் அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள இவ்வழக்கில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அரசியல் சாசன அமைப்புக்கு எதிரானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அயோத்தி நில சர்ச்சை தொடர்பான வழக்கை விசாரிப்பதிலிருந்து நீதிபதி லலித் விலகிக் கொண்டதை தொடர்ந்து புதிதாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் வக்ஃபு வாரியம், நிர்மோகி அகரா மற்றும் ராம்லாலா ஆகிய அமைப்புகளுக்கு சம அளவில் வழங்க வேண்டும் என்று கடந்த 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட 14 மேல்முறையீடு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவ்வழக்கை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மற்றும் நீதிபதிகள் பாப்தே, ரமணா, லலித், சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று வழக்கு இந்த அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த அமர்வில் உள்ள நீதிபதி லலித் 1997ஆம் ஆண்டு கல்யாண் சிங்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜரானார் என வழக்கறிஞர் ராஜீவ் தவான் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இவ்வழக்கை விசாரிப்பதிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக நீதிபதி லலித் அறிவித்தார். இதையடுத்து அடுத்த அமர்வு புதிய 5 நீதிபதிகளை கொண்டு அமைக்கப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை வருகிற 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தியை கட்டாயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையில் நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக வெளியான தகவலை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாடு முழுவதும் பள்ளிகளில் இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான மற்றும் அறிவியல் சார்ந்த கல்விக் கொள்கை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. இதன் காரணமாக புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை தயாரிக்க கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இக்குழு மத்திய அரசிற்கு சில முக்கிய பரிந்துரைகளை அளித்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்த பரிந்துரைப்படி நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கட்டாயமாக்க வேண்டும், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான அறிவியல் மற்றும் கணித பாடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டதாக தகவல் வெளியாகின. இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி பரிந்துரைத்துள்ள புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியை கட்டாயமாக்க வேண்டும் என குறிப்பிடப்படவில்லை என்றும் இது முற்றிலும் தவறான தகவல் என்றும் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் உட்பட தமிழக அரசியல் கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தமிழக பாஜக பிரமுகர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது அதிமுக மற்றும் ரஜினிகாந்துடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் மக்களுடன் தாங்கள் வெற்றி கூட்டணி வைத்துள்ளோம் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் கூறிய பிரதமர் மோடி பழைய நண்பர்களையும் பாரதிய ஜனதா வரவேற்க உள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கூட்டணி அரசியலை வெற்றிகரமாக நடத்திய வாஜ்பேயி வழியில் தான் பாஜக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் மீதான தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுத்துவிட்டது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு தடை விதித்து அதற்கான மாற்றுப் பொருட்களை அறிவித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பிளாஸ்டிக் மீதான தடையை நீக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் இந்த தடையை எதிர்த்து மீண்டும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் சார்பில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. பொருட்களை பேக்கிங் செய்யும் கவர்களுக்கு மட்டும் விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிளாஸ்டிக் மீதான தடையை நீக்க மறுத்ததுடன் இந்த தடையை தமிழக அரசு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் தேவையில்லாமல் வணிகர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் தடை செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்யக்கூடாது எனவும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தனர். சீனா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சூழலை ராணுவம் சிறப்பாக கையாள்கிறது என ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் உள்ள சூழலை இந்திய ராணுவம் சிறப்பாக கையாள்வதாகவும் இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றும் ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள நிலைமையை இன்னும் மேம்பட வைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்த உதவும் பணியை மட்டுமே நாங்கள் செய்து வருவதாகவும் வடக்கு மற்றும் மேற்கு எல்லையில் உள்ள சூழலை நாங்கள் சிறப்பாக கையாண்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிபின் ராவத், சில நாடுகள் தாலிபான்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வம் காட்டிய போது இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியது என தெரிவித்தார். வன்முறையை கைவிட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் பிபின் ராவத் கூறினார். சென்னை மெரினாவில் உள்ள 2000 கடைகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக உரிமத்துடன் குறைவான எண்ணிக்கையில் கடைகளை அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளை சீரமைப்பது தொடர்பான வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநகராட்சி சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மெரினா கடற்கரை உள்ள மீன் கடைகளை மாற்றுவது குறித்து மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 3 அல்லது 4 மாதங்களில் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மெரினா கடற்கரை ஒழுங்குபடுத்துவதற்கான வரைவறிக்கையை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் உத்தரவிட்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் மருத்துவர்களின் வாக்குமூலங்கள் ஆய்வு செய்யப்படுவதாக ஆணையத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜரான அப்பல்லோ மருத்துவர்கள் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும் மருத்துவ சொற்கள் தவறாக பதிவு செய்யப்படுவதாகவும் ஆணையம் சார்பில் மருத்துவ குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். அதுவரை ஆணையத்தில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆணைய வழக்கறிஞர் ஜஃபாருல்லா தாக்கல் செய்த மனுவில் கடந்த மாதமே 4 மருத்துவர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நவம்பர் மாதம் வரையிலான ஆவணங்களை ஆய்வு செய்து முடித்துவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான அப்பல்லோ மற்றும் சசிகலா தரப்பினர் தங்களுக்கு தெரியாமல் எப்படி மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளனர். விசாரணை நடைபெறும் போது ஏன் அவர்கள் ஆணையத்தில் ஆஜராகவில்லை என்றும் அவர்கள் வினா எழுப்பியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களின் இடம் மாறுதலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. சுகாதாரத்துறை சார்பில் ஜனவரி 11ஆம் தேதி கலந்தாய்வு நடத்த ஜனவரி 7ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. இடம் மாறுதலுக்கு போதிய அவகாசம் தரப்படவில்லை என தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஊழியர் நலச் செயலர் கார்த்திக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். சில நபர்களை பணியிட மாறுதல்கள் செய்துவிட்டு கண்துடைப்பாக இட மாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்தப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறியிருந்தார். செவிலியர்கள் சேவை சான்றிதழ்களை பெற கால அவகாசம் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நாளை நடைபெற இருந்த அரசு செவிலியர் கலந்தாய்வுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. 7வது ஊதியக்குழு அடிப்படையில் ஊதியம் வழங்க கோரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 38,000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் பெரிய கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் சுமார் 40,000 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 7வது ஊதியக்குழு அடிப்படையில் ஊதியம் வழங்க கோரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் இன்று 2வது கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இந்து முன்னணியினை பொதுமக்கள் தாக்குதல் நடத்தி விரட்டியெடுத்த சம்பவம் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அருகே உள்ள ஊதியர் உத்தண்ட வேலாயுத சுவாமி கோவில் நிலத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பால் பண்ணைக்கு ஆரம்பம் முதலே இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பணிகளை நிறுத்தி ஆலய நிர்வாகம் வெளியேற வேண்டும் என இன்று இந்து முன்னணியினர் போராட்டத்தில் இறங்கினர். அப்போது அவர்கள் அங்கு திரண்டதால் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் சாலை மறியல் திரண்டனர். இந்த முன்னினர் அறிவித்தபடி வேலாயுத சுவாமி கோவில் விளக்கேற்றி வழிபாடு நடத்திவிட்டு வெளியேறிய போது அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. அப்போது இருதரப்பினும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் கலவரக்காரர்களை விரட்டி அடித்தனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காணப்பட்டது. தற்போது அங்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தங்கத்தின் விலை ஒரே நாளில் 192 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 24,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஜனவரி மாதம் முதலே தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து வருகின்றது. இன்று ஒரே நாளில் 192 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் ஆபரண தங்கம் 24,600 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 24 ரூபாய் அதிகரித்து 3,075 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் 10 கிராம் தங்கத்தின் விலை 32,220 ரூபாயாக உள்ளது.
இதேபோல் வெள்ளியின் விலையும் சற்று உயர்ந்து காணப்படுகின்றது. 1 கிராம் வெள்ளி 42 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ பார் வெள்ளி 42,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. டெல்லி பாகல்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரவில் சங்கிலி இழுத்து நிறுத்தி பயணிகளின் விலை மதிப்புள்ள பொருட்களை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியிலிருந்து பாகல்பூர் நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனாவரி என்ற இடத்தில் இரவில் ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல் ஒன்று ரயிலின் சங்கிலி பிடித்து இழுத்து நிறுத்தியுள்ளது. பின்னர் பயணிகளிடம் இருந்து விலை மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகின்றது. நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் எந்த பயணிக்கும் காயம் ஏற்படவில்லை. இதுபற்றி போலீசாரிடம் பயணிகள் 10 பேர் புகார் அளித்துள்ளனர். அவர்களை பிடிக்க உள்ளூர் போலீசார் மற்றும் அரசு ரயில்வே போலீசாருடன் இணைந்து ரயில்வே போலீஸ் படையினரும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரி ஒருவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர அரசில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர் ஷா ஃபைசல். டாக்டரான இவர் கடந்த 2009 சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி IAS அதிகாரியாக தேர்வானார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு துறைகளில் பணியாற்றினார். இந்நிலையில் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காஷ்மீரில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்து வருவதாகவும் இதை தடுக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் IAS அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர அரசியல் ஈடுபட போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஷா ஃபைசலின் இந்த முடிவுக்கு ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவருமான உமர் அப்துல்லா வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஷா ஃபைசல் தேசிய மாநாட்டு கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.